இங்க ஒரு ஃபிளைட் டிராவல்ல ஒரு சீக்கியர் வராரு. இவரை பார்த்த ஒரு லேடி, ஐயோ இந்த ஃபிளைட்டுக்கு ஏதாவது வில்லங்கம் பண்றதுக்காகவே வருவாங்க போல இருக்கு இவங்கலாம் அப்படின்னு சொல்லி கார்னர்ல உட்கார்ந்துட்டு இருந்த தன்னோட பையனை இந்த பக்கம் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம, அவரும் ஒவ்வொரு ஃபிளைட் எடுக்கும் போதும் தன்னோட சாமியை கும்பிடுறத வழக்கமா வச்சிருப்பாரு. அதே மாதிரி சாமியை ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனாலுமே இது என்னோட பழக்கம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம, பையன் பக்கத்துல நட்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பான். இது அவன் சாப்பிடும் போதே அவனுக்கு அலர்ஜியா இருக்கனால அடிக்கடி அவனுக்கு இருமல் வந்துட்டே இருக்கும். இதை பார்த்த இந்த சீக்கியரும், தயவு செஞ்சு உங்களோட பையனுக்கு இதை கொடுக்காதீங்க, இந்த ஃபிளைட் டிராவல் முடிகிற வரையும் அதை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்ப கூட இதை கண்டுக்காம அவங்க, எங்களோட விஷயத்த நீங்க எதுக்கு தலையிடுறீங்க, உங்க வேலை என்னமோ அது மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம இவர் எப்படியா மாத்தணும்னு சொல்லி புலம்பிட்டே இருக்காங்க. கடைசியா அந்த ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட வந்து டைரக்டாவே இவர் கொண்டு போய் வேற எங்கேயாவது உட்கார வைங்க அப்படின்னு சொல்றதை கேட்ட இவரும், இந்த ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட வேற ஏதாவது இடம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அது உடனே பாத்ரூம் கிட்ட தான் இடம் இருக்குன்னு சொன்னதுமே, பரவாயில்ல நான் அங்கேயே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவரும் தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கேயே போயிடுறாரு. இப்பதான் அந்த லேடிக்கு பயங்கரமான சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரமா நட்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்த இவங்களோட பையனுக்கு திடீர்னு சோக்கோ ஆயிடுது. இதனால ரொம்ப பதட்டமாயி அங்க இருக்கிற ஏர் ஹோஸ்டஸும், இங்க யாராவது டாக்டர் இருக்கீங்களா, ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. உடனே அந்த சீக்கிரம் அப்ப வந்து நான் டாக்டர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பையனுக்கு முதலுதவி எல்லாம் கொடுத்து அவனையும் காப்பாத்திடுறாரு. அப்போதான் இந்த அம்மாக்கும் தான் பண்ண தவறு என்ன அப்படின்றது புரியுறது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி ஆளுங்களோட முகத்தை வச்சு இனிமே எடை போடக்கூடாது அப்படின்ற பெரிய தவறை அவங்க உணர்றாங்க.